வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் செகண்ட் ஓடிஐ பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். போன வாட்டியே பாகிஸ்தான் தெரியாம சொல்லி அதுல வேற கமெண்ட்ல போடுறாங்க, பாகிஸ்தான விட மாட்டேன்றாரு இவரு அப்படின்னு. இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐயோட ரிவ்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. பிடாக் பிடாக் எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது பிடாக். T20 கேமை தவிர எந்த கேமு எந்த விக்கெட்டா இருந்தாலும் டாஸை வின் பண்ணி முதல்ல பேட்டிங் ஆடுங்கப்பான்னு இவங்களுக்கு எல்லாம் வந்து பச்சை குத்தி தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். வேகாத வெயில்ல டாஸ வின் பண்ணி லக்னோ பிச்சில் போலிங் போட்டு சுருண்டு சுருண்டு விழுறாங்க. 35 ஓவருக்குள்ள 4 பேருக்கு அப்படியே மயக்கம் வருது, கால்ல இழுக்குது. பாவம் ஒருத்தருக்கு வந்து பேட்டிங் ஆட முடியாம உள்ளே போயிட்டாரு. போட்டு வச்சு வெதுப்பி எடுத்துட்டாங்க. கில் அண்ட் இஷான் கிஷன் வந்து பிரில்லியன்ட். நான் இஷான் கிஷன் வந்து அதாவது சொல்றேன், 200 அடிச்சிருக்காரு பிடா. செகண்ட் 100 இது. அது செகண்ட், இதுதான் 100. ஃபர்ஸ்ட் அடிச்சது டபுள் 100. அது ஒரு 100ல தான் கணக்கு வருது. டபுள் 100, அதுக்கப்புறம் ஒரு 100 அடிச்சிருக்காரு. கில்லு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்புக்கு அகைன்ஸ்டா டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வின்னிங் ஸ்கோர் என்னன்னு சொன்ன லக்னோல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. 290 ரன்னுக்கு மேல அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் மார்ஜின் வின். இத நான் சொன்னது இப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 290 வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் போறதெல்லாம் மார்ஜின் வின். 290, 245 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர், 261 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோருங்கும் போது இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி 43.6 டிகிரி செல்சியஸ் வெயில டாஸை வின் பண்ணி மார்ஷல், ஹோல்டிங்கு, ஆம்ப்ரோஸை வச்சுன்னு போலிங் போடுறீங்களாடா நீங்க? உங்களால எப்படி இது பண்றது? ரெண்டாவது என்ன சொன்னா, வின் ஃபேக்டர் இங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி. முதல் ஓவர் அல்லாஹ் கசன்ஃபார் வந்து முறுக்கு புழியறாரு டாஸை வின் பண்ணி. இதுல இருந்து இவங்கெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ்னாலே என்னன்னா, என்னது கஷாயமா, என்ன திருப்பி சொல்லு, கஷாயமா கசக்குது குடிச்சா அப்படின்ற ஆளுங்க இவங்கெல்லாம். 20 ஓவர்ல 14 ஓவர் போலிங் ஃபர்ஸ்ட். இந்த லக்னோ பிச் 14 overs of spin has been employed by ஆப்கானிஸ்தான். இவங்க அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வராங்க. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம் பங்கஜ நேத்திரம் பரம பவித்ரம் ஜோனாஸ்பர்க் உங்களை 20 ஓவர்ல தூக்கும் வெங்கடாச்சல நிலையம். அதாவது எந்த ஒரு திங்கிங், ஸ்ட்ராட்டஜி, பிளானிங் எதுவுமே கிடையாது. பாக்குறேன், அதுவும் யாரு ஆடுறாங்க? பெரியப்பாவும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் ரெண்டு பேரும் வேற லெவல் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். முதல் ஓவர்ல அல்லாஹ் கசன்ஃபார் கொடுக்குறீங்களா? டேய், எந்த ஊர்ல இருந்துடா நீங்க எல்லாம் வந்தீங்க? அவங்க வந்து 6 ஓவர்ல 55 ரன், ஒரு விக்கெட்டு. இதே இந்தியா வந்து 12 ஓவர்ல 72 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் அட் an economy of 6. ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் அவங்க டிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த 21 to 40ல பேட்டிங் வந்துட்டு எப்படி நீங்க ஆட போறீங்க அப்படின்னு இப்ப பாருங்க. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு 105 for 2ல இருந்து 220 for 8, 115 for 6. இந்தியா பெருசா ஒன்றும் பண்ணல. அந்த 20 ஓவர்ல 136 for 2ல இருந்து 340 for 3, 204 for 1. அதாவது இதுல எப்படின்னா, இன்னொன்னு, கில்லு, இஷான் கிஷன் எல்லாம் நிக்க உள்ள டயர்டாகி அவுட் ஆனாங்க. ஓகே, பெரியப்பா மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு ஆடி இருந்தாருன்னா 300. நீங்க 200 பத்தி பேசுறீங்க, 300 அடிச்சிருப்பாரு அவரு. ஒரே சரி இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு நினைச்சேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா இதுக்கும் விட கிடைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எல்லா கொஸ்டினையும் சொன்ன மாதிரி பிரின்ஸ் யாதவ கரெக்டா கொண்டு வந்தாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. ஓப்பனிங் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் கொண்டு வந்து இது பண்ணலாம். இன்னொன்னு சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு இப்ப ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். நியூசிலாந்து போனீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த லீட்ஸ், நாட்டிங்கம் ஒரு மாதிரி இருக்கும், லார்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ஒரு மாதிரி சேமா இருக்கும். கோஸ்டல் ஏரியா சவுத் ஆப்பிரிக்கால கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்ஸ் பிக்சருக்கு வருவாங்க.
ஹைஃபீல்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் bowlers பிக்சருக்கு வருவாங்க. அவங்க இன்னும் சோல் சர்ச்சிங்ல இருக்காங்க. அது குல்தீப்பா, வருண் சக்கரவர்த்தியா அப்படின்னு. ம். வாஷிங்டன் சுந்தர் நல்லா போடுவாரு நல்லா போடுவாருன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேனடா. 7 ஓவர் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, தைரியமா வந்து 5 bowler, வாஷிங்டன் ம். சுந்தர் 5th bowler, they have to give him the ball அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தாங்க. 7 ஓவர் அவர் நல்லாவே போட்டாரு. குர்னூர் பிரார் இஸ் கோயிங் டு சேலஞ்ச் பிரசீத் கிருஷ்ணா on every single aspect to board that plane to South Africa come 2027 World Cup. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 100%. பிரின்ஸ் யாதவும் நல்லா போட்டாரு, எந்த சந்தேகம் கிடையாது. கில்லு ஒரு சப்ளைம் நாக்கு, அதே மாதிரி இவரும் வந்து ஒரு சப்ளைம் நாக்கு. ஷான் இஷான் கிஷன் கிஷன், கேஎல் ராகுல் வந்து அதெல்லாம் நீங்க குறையெல்லாம் சொல்ல முடியாது. வந்து முதல் பால தூக்கி 6 அடிக்கணும்னு பார்த்தா சுச்சுவேஷன்ல அவுட் ஆயிட்டாரு. 340 ஃபார் 3ல இருந்து நான் 440 போகும்னு நினைச்சேன். டயர்ட் ஆமா. அவுட் ஆனாங்க எல்லாரும். அது வந்து எந்த எதுவுமே கிடையாது. இவங்க எனக்கு என்னன்னா, ஒரு ஃபைட்டே நான் என்ன சொல்றேன், நீ இந்தியாவை ஜெயிக்க முடியாது. முன்னாடியே தீர்ப்பு சொல்லியாச்சு 3-0ன்னு. ஃபைட் இல்லாம இன்னைக்கு எப்படின்னா அதுக்கப்புறம் 50 ஓவர் ஆடணும்னு ஆடுறாங்க. அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அஸ்மத்துல்லா ஒமர் சாய்க்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இந்த ஃபரீத் மாலிக்கை ஏன் ஆட மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. குர்பாஸ் வழக்கம் போல அப்படிதான் ஆடுவாரு. The youngsters are letting them down. Someone like Sadiqullah Atal, whom I rate very highly. இன்னைக்கு ரமத் ஷா சூப்பர்வா ஆடினாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. When you see 400 on the board, the pecking order is too much actually. அதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. I'm not talking anything negative. நான் அந்த திங்க் டேங்க்ல இருந்தேன்னா இதை தான் சொல்லியிருப்பேன். இந்த பாரு, இந்த மாதிரி ஃபேஸை வின் பண்ணுங்க. என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 50, 25 ஓவர் முடியும் போது 130, 40 ஓவர் முடியும் போது 210 விக்கெட் இருந்தா கடைசி ஒரு 80, 290 நான் அடிக்கிறேன். 290 அடிச்சுட்டு இந்தியாவை நான் 47 ஓவர் ஸ்டெச் பண்றேன். 291 ஃபார் 5. ஐ ஹவ் ஒன் தட் கேம் ரேதர் than இந்தியா. அதை விட்டுட்டு லக்னோல டாஸ் வின் பண்ணி போல் பண்ணி ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல 14 ஓவர் ஸ்பின்னு போடுறீங்களேடா, என்னடா உங்களெல்லாம் சொல்றது? அதுதான் எனக்கு வருத்தமே ஒழிய, ஐ எம் நாட் பீயிங் ஹார்ஷ் ஆன் ஆப்கானிஸ்தான் லூசிங் த கேம். ஆப்கானிஸ்தான் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லூஸ், but the way they are losing is not going to give them any confidence moving forward to the World Cup. இப்ராஹிம் சத்ரான் வந்து பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சு அநியாயத்துக்கு அவுட் ஆனாரு. குட் டு சி ஹர்ஷதீப் சிங் ஆல்சோ பிக்கிங் அமங் விக்கெட்ஸ். இதுல வந்து சொல்றதுக்கு எதுவும் மேல, they thoroughly outplayed. India is taking this opportunity to test every single member in the squad. அடுத்த மேட்சுக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு சோர் தை நாங்க இவருக்கு நிதிஷ் ரெட்டிக்கு. there is every chance that நிதிஷ் ரெட்டி will be back in place of வாஷிங்டன் சுந்தர் next game in சென்னை. அதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து சென்னையிலயா? அவங்க சென்னையில நீங்க திரும்பும்னு சொல்லுவீங்க. there is a very good chance they are going to rest ஹர்ஷதீப் சிங் and get ஹர்ஷ் தூபே in place of ஹர்ஷதீப் சிங். அந்த மாதிரி போவாங்க. பிரின்ஸ் யாதவ் அவங்க எப்படி போவாங்கன்னா, ஹர்ஷ தூபேவையும் இவங்களையும் வச்சுக்கிட்டு 2 ஸ்பின்னரு, குல்தீப் யாதவையும் வச்சுட்டு நிதிஷ் ரெட்டி, பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிரார் எக்ஸ்பெரிமெண்ட். இவனோட நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல அப்படின்னா யாரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போற? ஸோ அதை அவங்க 20 ஓவர் ஸ்பின் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வாஷியால என்ன பண்ண முடியும்னு பார்த்தாங்க. he made a decent contribution to the bat. he bowled brilliantly well. என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பிளேயரை நீங்க டீம்ல வச்சுக்கிறதும் சரி, ஒரு பிளேயரை டீம்ல நீங்க டிராப் பண்றதும் சரி, the fine thin line is to give him enough opportunity to give him an explanation, why am I keeping in the team, why am I dropping him. அது பண்ணாம நீ டிராப் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு பேட்டிங் இல்ல bowling இல்லைன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? I'm very happy that he got a chance. Afghanistan is thoroughly outplayed right from the toss decision, right from the way they used the bowlers in the first 20 ஓவர்ஸ்ல. உங்களுக்கு இந்தியா 136 for 2 நோனே எனக்கு தெரியும் பெரிய கிரஷிங் வரப்போகுதுன்னு. hopefully at least they can restore some pride, if not beating India, at least put up a fight in சென்னை அப்படின்றது. விக்கி ப்ளீஸ் ஓவர் டு யூ. அப்சல்யூட்லி விடாங், நீங்க சொல்றத வந்து நான் அப்படியே செகண்ட் பண்றேன். பிகாஸ் டாஸை வின் பண்ணி யூ கிவ் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் சான்ஸ். மத்தியானம் அவங்கள போட்டு கொஞ்சம் வாட்டுங்களேன். நீங்க ஜெயிக்க வேணாம் மேட்சை, நீங்க இந்த 50 ஓவர் ஆடணுன்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்துன்னு வாங்க. நீங்க சொல்ற மாதிரி 290 அடிக்க முடியலன்னா கூட 260 270 அடிங்க. உங்களோட bowling ஏதாவது ஒரு ஏர்லி விக்கெட் எடுத்தீங்கன்னா யூ கேன் புஷ் தெம் டு ஸ்கோர் தட் இன் 40 or 45 ஓவர்ஸ். ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வச்சு இந்த மாதிரி வந்து த்ரோ டவுன்ஸ் மாதிரி போட்டு செம்ம அடிக்கிறாங்க வச்சு. பொழந்து கட்டினாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கில்லு ஒரு பாயிண்ட்ல வந்து 200 போறாருன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடினாரு. இஷான் கிஷன் ஆடுறத பார்த்தாலும் ஓகே இன்னொரு 200 லோடிங் போல இருக்கு, இவர் அவுட் ஆன மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி டயர்டா அவுட் ஆனாங்க.
அதாவது எவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சுட்டு என்னால போக முடியுமா, வெயில் என்னாலையும் தாங்க முடியலப்பா, நானும் வெயில்ல தான் நிக்கிறேன், எவ்வளவு என்னால சீக்கிரம் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போலான்னு தான் பாக்குறாங்க. பட் த குட் திங் இஸ் சடன்லி இந்தியாஸ் ஃபாஸ்ட் bowling அட்டாக் இஸ் லுக்கிங் கொஞ்சம் அந்த ஒரு 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 ரிஃப்ரெஷிங்கா இருக்கு ஆஃப்டர் தி ஐபிஎல். ரெண்டு மூணு டேலண்ட்ஸ் நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு ஒரு ரன் ஃபார் மணி கொடுக்குறாரு குர்னூர் பிராரு. பிளஸ் ஆல்சோ பிரின்ஸ் யாதவும் நாட் பேட் பீடாக், நல்லாவே bowling பண்ணாரு. பிரில்லியண்டா ஒரு கேட்ச் எடுத்தாரு ஃபைன் லெக்ல. ஜத்ரானோட கேட்ச் செம்ம கேட்ச் எடுத்தாரு, சூப்பர் கேட்ச் எடுத்தாரு. சடன்லி இந்தியாஸ் ஃபாஸ்ட் bowling லுக்கிங் ரியலி குட். குர்னூர் பிரார் பத்தி ஒன்று சொல்லணும்னா, அந்த அந்த ஈஸி அந்த ஒரு ஈஸி இருக்கு அவர் bowling போடும்போது. அசால்ட்டா வந்து அந்த ஹிட் த டெக் டப்புன்னு அடிக்கிறாரு பாருங்க, அதுல வந்து அந்த ஒரு பியூட்டி இருக்கு. அண்ட் அவரால் அந்த ஒரு ஸ்லோ ரன் ஆஃப் கட்டர் அது எல்லாமே போட முடியுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த சீரீஸ்ல வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுவாங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேம்ல நீங்க சொல்ற மாதிரி எக்கச்சக்க காம்பினேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் அவங்க ட்ரை பண்ணணுமோ, என்னெல்லாம் ஆட வைக்கணுமோ, யாரெல்லாம் ஆட வைக்கணுமோ அவங்களுமே ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடினார்னா கொஞ்சம் மேல அனுப்பி பேட்டிங்ல என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஹர்ஷ் தூபேக்கு கொஞ்சம் மேல பேட்டிங் கொடுத்து என்ன பண்றாருன்னு பார்க்கலான்ற அளவுக்கு கூட டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், வாஷி பிளேஸ்ல ஹர்ஷ் தூபே வருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. மேபி அந்த மாதிரியும் இது பண்ணலாம். மேபி குல்தீப் கூட ரெஸ்ட் பண்ணிட்டு வாஷி ஆடி அண்ட் ஹர்ஷ் துபேவும் திருப்பி வந்து ஆடலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ப்ராபப்ளி இந்தியா ஜஸ்ட் ட்ரைங் டு ஒரு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்பாட்டை. அண்ட் ஆல்சோ பிடா டஸ் இந்த 100ஓட இஷான் கிஷன் சீல்ஸ் ஹிஸ் பிளேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் he has to seal. ஏன்னா ஃபார் டூ ரீசன்ஸ் வாட் ஐம் சேயிங். இந்தியா வந்துட்டு most of the games, because of the familiarity India has got as a team, the fan following, பெரிய வென்யூஸ்ல தான் நிறைய மேட்ச் ஆடுவாங்க. பெரிய வென்யூஸ்னா வாண்டரர்ஸ், செஞ்சுரியன், கேப் டவுன், டர்பன், இது 4 தான் பெரிய வென்யூ. டர்பன்ல இந்தியன் பாப்புலேஷன் நிறைய இருக்கும், நிறைய பால் திரும்புன்றதுனால அங்க கொஞ்சம் மேட்சஸ் ஆடுவாங்க. இந்த 3 மேட்சில் ஆடுவாங்க. புஸ்ஸுன்னு பால் வரும் கேப் டவுனு, வாண்டரர்ஸ், செஞ்சுரியன்ல. இஷான் கிஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்கொயர் ஆன் ஈதர் சைட் ஆஃப் த விக்கெட் ஆன் கட் ஷாட்ஸ் அண்ட் பிக்அப் புல்ஸ். அப்படின்றதுனால he will be very ideal in South African bouncy tracks and reserve wicket keeper. reserve wicket keeper இல்லாம போக மாட்டாங்க. நம்பர் 1 ரோல்ஸ் ராய்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போது I think the second wicket keeper slot should straight away should go to Ishan Kishan and the door should be closed. இல்ல டாப் 6ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டாருன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் பதிலா விராட் கோலி ஆடுவாரு. இந்த டாப் 6ல ஒரே லெஃப்ட் ஹேண்டர் இஷான் கிஷனா தான் இருப்பாரு. ப்ராபப்ளி அந்த நம்பர் 4ல சொருகிறதுக்கு நல்ல ஆப்ஷனாகவும் தெரியும். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் என்ன வேணா வந்து ஆடலாம். ஸோ அதனால வந்து அதுல வந்து எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ கேஎல் ராகுலோட பொசிஷனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 2 விக்கெட் கீப்பரையும் அவங்க ஆடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா போத் ஆஃப் தெம் ஆர் பிரில்லியன்ட் ஃபீல்டர்ஸ். இஷான் கிஷன் கீப் பண்ணாலும் கேஎல் இஸ் a வெரி குட் ஃபீல்டர். ஸ்லிப் ஃபீல்டிங் பண்ணுவாரு, அவுட் ஃபீல்டையும் நல்லா பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இஷான் கிஷன் இஸ் a பிரில்லியன்ட் ஃபீல்டர். நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. ப்ராபப்ளி கேஎல் கீப் பண்ணி இஷான் கிஷன் ஃபீல்டரா ஆடுறது தான் அவங்க ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் bowling ஆல்சோ இஸ் சார்ட்டட் பிடாக். ஹர்ஷ்தீப் சிங்கோட பிரசித் கிருஷ்ணா ஆர் குர்னூர் பிராரு, இன்னொருத்தர் பும்ரா வந்து அக்கம்பனி பண்ண போறாரு வித் சர்வீஸ் ஆஃப் வாஷிங்டன் அண்ட் குல்தீப். ப்ராபப்ளி இதுதான் ஒரு ஒரு கியூரேட்டட் லைனப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கோயிங் இன் டு திஸ் வேர்ல்ட் கப். அண்ட் அகைன் இந்தியாவோட bowling வந்து இந்தியால எஸ் ஸ்பின் டாமினேஷன் எஸ் ஓகே. பட் அந்த ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி டர்பன் ஹைவெல்டு போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் இன்னொரு மீடியம் பேசர், அதாவது 3 மீடியம் பேசர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடும்போது வாட் ஆர் தி சான்சஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி ஆல்சோ மேக்கிங் இன்டு தி பிளேயிங் 11? கஷ்டம். ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா நிதிஷ் ரெட்டி ஆட முடியாது. ஏன்னா நீங்க டாப் 6 பேட்டர்ஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, ஹர்திக் பாண்டியா 7ல சேர்த்துட்டீங்கன்னா நம்பர் 8 will be அக்ஷர் பட்டேல். அவங்க அப்படிதான் போவாங்க. ஸ்பின்னர் ஹேஸ் டு பேட். அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி பும்ரா, இட் இஸ் கோயிங் டு பி டிஎஸ்பி சார். என்ன பொறுத்த வரைக்கும் the third seamer is very good chance of குர்னூர் பிரார் பிளேயிங். ஸோ குர்னூர் பிளாரு, டிஎஸ்பி சாரு, பும்ரா, ஹர்திக் பாண்டியா and it has to be between சிராஜ், இது குர்னூர் பிராரு, ஹர்ஷதீப். அந்த 3 பேர்ல 2 பேர் ஆடுவாங்க. பேஸ்ட் ஆன் at that particular point of time who is on a real rocking form அப்படின்னு 2 ஆல் தான் போவாங்க. இதுக்கு மேல இடம் கிடையாது. அதான் நான் சொல்றது ஹை வேல்டுல நான் சொல்றேன். நான் சொல்றது கேப் டவுனு, வாண்டரர்ஸ், செஞ்சுரியன்ல இட் இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா அண்ட் 3 சீமர்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல். அந்த இதுக்கு போனாங்க பாலு டர்பன்லாம் போனாங்கன்னா தெரியல. இட் ஹாஸ் டு பி அக்ஷர் பட்டேல் ஆர் ஜடேஜா, ஒருத்தர் தான் ஆட முடியும்.
ஒரு ஃபாஸ்ட் bowler அந்த குர்னூர் பிராரோ, ஹர்ஷதீப் சிங்கோ, அந்த சிராஜ், அந்த மூணுல ஒருத்தரை கேட்டுட்டு based on the form it has to be either Kuldeep Yadav or Varun Chakravarti who is just keeping up the form at that point of time. ஸோ இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருந்தாதான் சவுத் ஆப்பிரிக்காவை நீங்க கான்பேர் பண்ண முடியும். பிரில்லியன் பிடாக். இது வந்து நம்ம இந்த கேமை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் எவ்ரி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஆப்கானிஸ்தான் கேம் இஸ் ஆல் அபவுட். பட் அகெயின் நம்ம இந்த மாதிரி இந்த ராஸ்டர்ல இருக்கிற பிளேயர்ஸ், நல்லா பண்ற பிளேயர்ஸ், ஃப்ரிஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லார பத்தி நம்ம பேசிட்டே இருக்க போறோம். தேர் இஸ் அ லாங் டைம் ஃபார் 2027 வேர்ல்டு கப்புக்கே ஃபர்ஸ்ட் நிறைய டைம் இருக்கு ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கே. ஸோ அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி தேர் இஸ் அப்சல்யூட்லி கோயிங் டு பி ஒரு 20-25 கேம் நடக்க போகுது. இன்னொரு 20 கேம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் ப்ராபப்ளி அந்த ஃபர்ஸ்ட் 10 கேம்ல வந்து எல்லா ட்ரையும் பண்ணிட்டு கடைசி 10 கேம் வந்து அந்த ஃபிக்ஸ்டு ஸ்குவாட் 16 பேரை வச்சு அதுக்குள்ள என்ன சாப் அண்ட் சேஞ்சோ ஷஃபலிங்கோ என்ன பண்ண போறோம் அதெல்லாம் பண்ண போறோம். பட் அகைன் நம்ம வந்து இந்த க்ளோசிங் தாட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஹாவ் அனதர் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கேன் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, கேஎல் ராகுலை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி தான் ஒரு கொஸ்டினே இன்னைக்கு. இன் டுடேஸ் கிரிக்கெட் யங்ஸ்டர்ஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிளே டூ ஃபார்மேட் அண்ட் பர்ஃபார்ம். Please explain how KL Rahul manages to perform in every position in every format of the game. What should upcoming youngsters learn from KL Rahul? KL will play key role in World Cup South Africa for India's glory. ஸோ கேஎல் ராகுல் வந்து எனி ஃபார்மேட் எனி டவுன், இன்ஃபேக்ட் அவர் வந்து T20ல போட்டா கூட அதையும் பண்ணுவார் அவர். ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்படி அடாப்ட் பண்றாரு? அண்ட் youngsters who are just playing two formats finding it very difficult to adapt, what is that KL Rahul has in terms of adapting to the different roles and performing in all those roles? அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அவர் ஓப்பனிங் ஆடுறாரு அப்படின்னா கரெக்டா பேட் பால்ஸ், ஒரு பேட் பால் ஒரு இன்ச் இருந்தாலும் தூக்கி சிக்ஸ் அடிச்சிருவாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு ஸ்டியர் பண்ணிட்டு ஒன்று, அவுட் சைட் ஆஸ்டம் போயிட்டு ஃபிளிக்காரு டீப் ஸ்கொயர்ல ஒன்று, மிடாப்ல தள்ளிட்டு ஒன்று. ஸோ அவரோட ரோல் என்னன்னா செட் பண்ணி கொடுக்கணும் 12 ஓவருக்கு. ஸோ ஒரு சில மேட்ச் தான் சர்ப்ரைசிங்காக நானே உங்களுக்கு சொன்னேன், அப்படி அடிக்கெல்லாம் போய் அவுட் ஆயிருக்காரு இந்த பவர் பிளேல. பட் தட் இஸ் ஒன்லி 4 out of 14 கேம்ஸ். ஸோ அதுல எப்படின்னா உங்களுக்கு ரோல் டு செட்டிங் இட் அப் டு 12 ஓவர்ஸ். நம்பர் 6 இங்க வந்தா ஏய் கருப்பேன் வாராண்டா அப்படின்னு வராரு. நம்பர் 6ல வந்தோடனே டம்மால் டீமின் பொழக்கிறாரு மொமெண்டம். டெஸ்ட் கிரிக்கெட் வந்தா என்ன பண்ணாரு, ஐயோ பேட்டுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு டச்சே பண்ண மாட்டார், பால விட்டுனே இருப்பாரு. ஸோ ஏன் அவர் சக்சீட் ஆடார்னா 3 ஃபார்மேட்லயும் 3 துருவமா நிக்கிறாரு. பேஸ்ட் ஆன் வாட் ஐ வாண்ட் டு டூ, ஹவ் ஆம் ஐ கோயிங் டு மேக்ஸிமைஸ் மை ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். The style of play is not similar in even one single format. ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா டெஸ்ட்லயும் ஸ்டோப் சொல்றவளுக்கு அடிப்பாரு, ODIலயும் அதே தான், T20லயும் அதே தான். இப்ப எல்லா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச் வந்து ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறாது, அதே மாதிரிதான் ஆடுவாங்க. அதனாலதான் என்ன ஆகும், ஒரு சில சமயம் that drags them to failure. பட் கேஎல் ராகுல் எப்படின்னா இந்த டீமுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு என்னோட ரோல் என்ன, இப்ப நாங்க சொல்றது நீங்க ஒத்துப்பீங்க. இப்ப இன்னைக்கே என்ன பண்ணாரு, வந்து மொத்த பால் தூக்கடிக்க பார்த்தாரு காரோட்டிய, ஃபர்ஸ்ட் பால் தூக்கடிக்க பார்த்தா அவுட் ஆனாரு. தட் இஸ் நாட் த கேஎல் ராகுல் யூ வில் see even in T20 cricket. That gives you a question mark on how he approaches every single format based on the need of the team. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒன் டேக்கு வரும்போதே எடுத்த உடனே வந்துட்டு பவர் ஹிட்டிங்க லாங் லீவர்ஸ்ல அடிக்கிறது இது பண்ணுவீங்க. T20ல வந்த உடனே வச்சுட்டு ஒரு 10-15 பால் செட் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி. டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சர்வைவல், நல்ல பாலை விட்டு விட்டு ஆடுறது, டிஃபென்ஸ் ஆடுறது. That is why he is succeeding, is cut above the rest when it comes to other players. Any youngsters watching this, that's the most important thing. If you want to be an all-round success player, practice accordingly based on the requirements, what the team has got for you, what the head coach is expecting from you, then you will succeed. Vicky, if you want to add on something, please add on. We can give a wonderful close on India's series win against Afghanistan with a game to go. கேஎல் ராகுல் ஏன் கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ்னா, அது என்ன ஃபார்மேட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை எக்ஸாக்டா அதை வந்து அவர் வந்து கேட்டர் பண்றாரு. அந்த ஃபார்மேட்டுக்கு அந்த டீமுக்கு என்ன தேவையோ அந்த ரோல் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு ஆடுற ஒரு பிளேயர். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மேஜர் ரோலு. சொன்னீங்க பீடா, ஒன் திங்
பாசிட்டிவ் தட் ஆப்கானிஸ்தான் கேன் டேக் அவே இஸ் தேர் டூ ஸ்பின்னர்ஸ். காரோட்டி பிரில்லியண்டா போட்டாரு, 10 ஓவர் 76 ரன், 4 விக்கெட். 76 ரன் கொடுத்தாலும் பட் ஸ்டில் 4 விக்கெட்ஸ் இஸ் 4 விக்கெட்ஸ். அண்ட் ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் கேம்லயும் சரி இந்த கேம்லயும் சரி ஹேஸ் பீன் லுக்கிங் ரியலி குட். ரோஹித் சர்மாக்கு ஒரு சரியான பால் போட்டாரு, நச்சுன்னு போட்டாரு, பின்னாடி போனோடனே அடிச்சுன்னு போச்சு. ஒன்லி பாசிட்டிவ்ஸ் இஸ் தட் தே கேன் டேக் ஃப்ரம் திஸ் கேம். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ், ஹவ் ஆர் தே கோயிங் டு அப்ரோச் த தேர்ட் ஓடிஐ? இட்ஸ் ப்ராபப்லி a dead rubber, but still அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் அண்ட் டூ சம்திங் அண்ட் ஃபிகர் அவுட் வாட் தேர் டீம் வில் லுக் லைக் இன் 2027 வேர்ல்டு கப். அதுக்கு அவங்களோட ரோட்ல டெஃபினட்டா இந்த கேமும் வந்து அகேன்ஸ்ட் இந்தியா டெஃபினட்டா இந்த நல்ல பிளேயர்ஸ் யார் பர்ஃபார்ம் பண்றாங்கன்றதும் ஆப்கானிஸ்தானோட மைண்ட் செட்ல வச்சுட்டு வருவாங்க. இந்தியா ஹவு தே ஆர் கோயிங் டு அப்ரோச் திஸ் கேம், பிடாக்? India வந்து they will definitely try and test a few of the resources in the bench. அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. That too the series being closed and not showing any disrespect to Afghanistan or taking them lightly. அவங்க எப்படி போறாங்கன்னா now they are seeing the World Cup in front of them and they want to make sure that they got all the bases covered. That 15-member squad which is traveling to South Africa will have different kind of combinations they can play around based on the conditions. அந்த மாதிரி ஒரு இதுக்கா போறாங்க. நீ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த தார்விஷ் ரசூலியை கொண்டு வந்தாங்க, அப்படியே ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு வெளில போயிட்டாரு, பாவம், அவர் ஒரு நல்ல டேலண்ட். இப்ப ஆப்கானிஸ்தானை தான் பாத்தீங்கன்னா ஆளை பச்சரான்னு இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் லைட்டா சிரிக்குது. ஓகே, ஏன் வந்து ஃபரீத் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஹைவெல்ட் எல்லாம் உங்களுக்கு நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்லாம் வச்சு இன்னொன்னும் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு இதுல எல்லாம் பாலு, போர்ட் எலிசபெத் எல்லாம் எல்லா இடத்துலயும் பிச்சை ரிலே பண்றாங்க போது அந்த நேச்சர் ஆஃப் த சாயில் மாறாது, ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கேமுக்கு வருவாங்க, பட் கேம் ஸ்பின்னர்ஸ் ஜெயிச்சு கொடுப்பாங்களா? ஜெயிச்சு கொடுக்கணும்னாலும் 320 ரன் அடிக்கணும். அப்படிங்கும்போது there are problems are plenty for Afghanistan, even though they don't look that bad on paper. Unfortunately, they didn't read the conditions well, they didn't use the toss advantage well. அதனால தான் போச்சு. பட் நான் தான் சொல்றேனே, every game you play for your country has got some pride. இப்ப நீங்களே ஒரு டிஎன்பிஎல்லே இருக்கட்டும், இல்ல ஒரு டெக் சொல்யூஷன்ஸ்லயே நீங்க இது பண்ணிட்டோம், ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியாது, பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியாதுன்னா கடைசி மேட்ச் இருக்குன்னா சரி தோத்தா பரவாயில்லடா சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு வருவீங்களா? அந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. So that is what it all takes. There is something called pride that is associated with the sport. அப்படிங்கும்போது we will expect some fight from Afghanistan definitely. இந்தியன் உமன் டீம்ஸ் வந்து ஒரு கன்வின்சிங்கா நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி நந்தினி சர்மா has got into the playing 11. I also want Renuka Thakur in Manchester against South Africa. அதை பண்றாங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கன்வின்சிங் விக்டரி அவங்களுக்கு. Let us see what Afghanistan has got in store really, to come hard and all guns blazing to challenge India. They will have pleasant memories in Chennai. The last game they have played in a World Cup game, they beat Pakistan in the nail biting finish. பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா முடிச்சாங்க. ஒரு மாதிரி நடுப்புற ஒரு மாதிரி டஃப்பா இருந்தது, அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா சேஸ் பண்ணாங்க 270. பார்ப்போம் whether that is going to inspire them. Will come back. இன்னைக்கு 73-27 எட்ஜ்னாரு, 2-0 100% அக்யூரேட்டா இருக்காரு ஓடிஏல. will come back and do a preview of the last game between India and Afghanistan to be played in Saturday in Singara, Chennai. Until then, thanks a lot and bye bye.